வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எண்ண வேண்டும் என்று மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிடுகின்றார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் சீனாய் வனாந்திரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே ஆண்டவர் 10 கற்பனைகளையும் தம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான கட்டளைகளையும் ஆசாரியர்கள், பலிமுறைகள், இஸ்ரவேலின் அனுதின வாழ்க்கை குறித்தும் அநேக கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். இப்பொழுது அவர்கள் சீனாய் வனாந்திரத்துக்கு வந்து 10 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆண்டவர் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தாம் கொண்டு செல்ல இருக்கின்ற கானானுக்காக ஆயத்தப்படுத்துகின்றார். ஆகவே 3ஆம் வசனம் சொல்லுகிறது போல, இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்பதாக யுத்தங்களை சந்திக்கப் போகிறார்கள். பாருங்கள், ஆண்டவர் கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தாலும் அது மிக சுலபமாக இருக்க போவது கிடையாது. அநேக தடைகளையும் போராட்டங்களையும் அவள் சந்திக்கப் போகின்றார்கள். ஆனால் தேவனோ அவர்களுக்கு உண்மையுள்ளவராயிருப்பார். அவர்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவார். நண்பர்களே, விசுவாசிகள் இன்றைக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கின்றார்கள். கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், விசுவாசிகள் ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்பதுதான். ஆனால் அதுவும் அவர்களுக்கு சுலபமான ஒரு காரியமாக இருக்க போவது கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 21-22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோகியா என்கின்ற பட்டணங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் விசுவாசிகள் போராட்டங்களை சந்தித்தாலும் அவர்கள் தனிமையாய் இருப்பது கிடையாது. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் அவர்களை பலப்படுத்துகின்றார். அடுத்தபடியாக என்னாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தலைவர்களின் பெயர்களை கர்த்தர் கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதாவது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை தனியாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மிக திரளான கூட்டமாய் மாறிவிட்டார்கள். மோசேயும் ஆரோனும் மாத்திரம் அவ்வளவு பேரையும் அவர்கள் நடத்த முடியாது. ஆகவே ஆண்டவர் தாமே ஒவ்வொரு கோத்திரத்திற்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். நண்பர்களே, இன்றைக்கும் கிறிஸ்தவ ஊழியத்தில் ஊழியர்கள் மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்டோ நியமிக்கப்படுவதோ கிடையாது. ஊழியர்களும் தங்களை தாங்களே ஏற்படுத்திக் கொள்வதும் கிடையாது. ஆண்டவரே ஊழியர்களை ஏற்படுத்துகின்றார். இதனால் தான் பவுல் அப்போஸ்தலன் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்றைக்கு சபைக்கும் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தம்முடைய ஊழியர்களை அவரே எழுப்புகின்றார். அவர் தெரிந்து கொண்ட அவருடைய ஊழியர்கள் அவருடைய பணியை செய்கின்றார்கள். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் என்னாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த கோத்திர தலைவர்களுக்கு ஜனங்களை எண்ண வேண்டிய பணியை ஆண்டவர் தருகின்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும்போது ஒரு காரியம் நிரூபணமாகின்றது. அது என்னவென்றால், ஆபிரகாமுடைய சந்ததி திரளாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்றதை பார்க்கின்றோம்.
பாருங்கள், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உன்னுடைய சந்ததி திரளாயிருக்கும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். இப்பொழுது ஜனங்கள் தொகையிடப்படும் போது அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினதை பார்க்க முடிகின்றது. எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 45-46ஆம் வசனம் சொல்லுகிறது போல, இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் 6,03,550 பேராய் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது மிக திரளான கூட்டமாய் மாறிவிட்டார்கள். பாருங்கள், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மேல் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றியிருப்பாரானால், கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்ன அடுத்த வாக்குத்தத்தையும் நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்திருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் படிப்படியாக விசுவாசத்தில் வளருகின்றார்கள். தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியில் ஆண்டவருடைய உண்மையை பார்க்கின்றார்கள். அது அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது. ஆண்டவர் இதையே செய்வாரானால் அதையும் செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் கிடைக்கின்றது. இப்படிதான் விசுவாசிகள் தினந்தோறும் விசுவாசத்தில் வளருகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.